இன்று மாற்றத்தின் நாள். மாற்றம் உண்டு. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே மாற்றம் உண்டு என்கிற தியானத்தின் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல எனக்கு மிகுந்த சந்தோஷம். ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். சுகமாக இருப்பேன் என்று விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து நடத்தி வருகிற எல்லா பாதைகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. Lamentations chapter 5 verse number 21, புலம்பலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அங்கே ஒரு ஜெபத்தை நான் பார்க்க முடியும். கர்த்தாவே, எங்களை உம்மிடத்தில் திருப்பிக் கொள்ளும், அப்பொழுது திரும்புவோம். பூர்வ காலத்தில் இருந்தது போல எங்கள் நாட்களை புதியவைகளாக்கும். Restore us to yourself, O Lord, that we may be restored. Renew our days as of old. நாங்கள் முன்பு இருந்தது போல எங்களை திருப்பும் ஆண்டவரே. புதியவைகளை அல்ல, புதிய காரியங்களை நாங்கள் கேட்கவில்லை. ஏற்கனவே நீர் எங்களுக்கு கொடுத்தவைகள், எங்கள் கரங்களில் இருந்தவைகள், நாங்கள் இழந்தவைகளை எங்களுக்கு கொடுத்து எங்களை நடத்தும் ஆண்டவரே என்று இன்றைக்கு ஜெபியுங்கள். நீங்கள் இழந்து போன எல்லா காரியங்கள், எந்த சூழ்நிலைகளாக இருந்தாலும், இழந்து போன ஸ்தானம், இழந்து போன வேலை, இழந்து போன பேர், இழந்து போன ஜனங்கள், இழந்து போன ஆத்துமாக்கள், இழந்து போன ஐஸ்வர்யங்கள், வாட் எவர் இட் மே பி, எதுவாக இருந்தாலும் தேவன் இன்றைக்கு அதை திருப்பி கொடுப்பதற்கு ஆண்டவரே எங்களை உம்மிடமாய் திருப்பிக் கொள்ளும். பூர்வ நாட்களில் இருந்தது போல எங்களை மீண்டும் உமக்கு நேராய் திருப்பும். இழந்தவைகளை எங்கள் கரங்களில் தாரும் ஆண்டவரே. உம்முடைய அந்த செயல்களை நாங்கள் காணும்படிக்கு எங்களுக்கு உதவி செய்யும் என்று நீங்கள் ஜெபியுங்கள். 44ஆம் சங்கீதம் முதல் வசனத்தில், தேவனே, எங்கள் பிதாக்களுடைய நாட்களாகிய பூர்வ நாட்களில் நீ நடப்பித்த கிரியைகளை அவர்கள் எங்களுக்கு அறிவித்தார்கள், அவைகளை எங்கள் காதுகளால் நாங்கள் கேட்டோம் என்று எழுதியிருக்கிறார் சங்கீதக்காரர். தேவனே, நீ செய்த கிரியைகள், தேவன் நீ செய்த மகத்துவங்கள், ஆண்டவர் பாராட்டி இருக்கிற இரக்கங்கள், ஆண்டுடைய கிரியைகள், ஆண்டுடைய நன்மைகள், ஆண்டுடைய ஆச்சரியமான வழிநடத்துதல்கள், உங்களுடைய மகத்துவங்கள் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தது, ஜனங்களை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கினது, ஜனங்களோடு நீ பேசினது, ஆங்காங்கே அந்தந்த சூழ்நிலைகளுக்கு தக்க கர்த்தர் கிரியை செய்தது, இதெல்லாத்தையும் நாங்கள் கேட்டிருக்கிறோம். எங்கள் முற்பிதாக்கள் எங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் இந்த நாட்களில் நாங்கள் காணும்படிக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இந்த நாட்களில் நாங்கள் அனுபவிக்கிறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. கர்த்தர் அப்படி செய்தார், இப்படி செய்தார், ஆண்டவர் அவர்களுக்கு அப்படி செய்திருக்கிறார், ஆண்டவர் இவர்களுக்கு நன்மை செய்திருக்கிறார், ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் செய்திருக்கிறார், இப்படிப்பட்ட கிரியைகள் எல்லாம் கேள்விப்படுகிறோம், இப்படிப்பட்ட நன்மைகள் எல்லாம் கேள்விப்படுகிறோம், ஆண்டவர் இப்படிப்பட்ட ஆச்சரியமான காரியங்கள் எல்லாம் காண்பித்து கொடுத்துருக்கிறார். இதெல்லாம் நாங்கள் கேட்டிருக்கிறோம். இதெல்லாம் எங்களுக்கு எங்கள் முற்பிதாக்கள் சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் நாங்கள் அறியப்பட்டிருக்கிறோம். ஆனால் எங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்கல, நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் பார்க்கல. எங்களை மீண்டும் திருப்பும் ஆண்டவரே, எங்களை மீண்டும் உணர்த்தும், எங்களை மீண்டும் உயிர்ப்பியும், எங்களை ரெஸ்டோர் பண்ணுங்க, எங்களை ரெனியூ பண்ணுங்க, மீண்டும் அவைகளை புதியவைகளாக்குங்க, எங்களை மீண்டும் அந்த ஸ்தானத்துக்கு நேராக எங்களை கொண்டு வந்து நிறுத்துங்க ஆண்டவரே என்று ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் அப்படி ஜெபியுங்கள். ஆண்டவருடைய கரத்தில் நீங்கள் அப்படி ஜெபியுங்கள். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 7வது 11வது வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், நான் யூதாவின் சிறையிருப்பையும் இஸ்ரவேலின் சிறையிருப்பையும் திருப்பி முன்னிருந்தது போல அவர்களை கட்டுவித்து 11வது வசனத்தில் சொல்கிறார், இதுவரைக்கும் இருந்த எல்லா கதறல்களும் மாறி துதியின் சத்தம் உங்களுக்குள்ள, அதிகமான துதியின் சத்தம், களிப்பின் சத்தம், சந்தோஷத்தின் சத்தம், மேன்மையின் சத்தம். ஆகவே ஆண்டவரே, இதுவரைக்கும் இருந்த கதறல்கள் எல்லாம் மாறட்டும். எங்களை முன்பு இருந்தது போல உயிர்ப்பியும் கர்த்தாவே. இருந்தவைகளும் இழந்தவைகளும் எங்கள் கையில் தாங்கப்பான்னு கேளு. நிறைய பேருடைய வாழ்க்கை அதுதானே, நிறைய பேருடைய நிலைமை அதுதானே, நிறைய பேருடைய சூழ்நிலை இன்று அதுதானே. அன்றைக்கு என் கையில் கர்த்தர் அவ்வளோ நன்மை கொடுத்திருந்தார், அவ்வளோ ஆசீர்வாதங்கள் கொடுத்திருந்தார், அவ்வளோ மேன்மைகளை கொடுத்திருந்தார். ஐயோ, என்னுடைய பலவீனத்திலேயோ அல்லது மற்றவருடைய சதியிலேயோ நான் அவைகளை இழந்து விட்டேன். என்னை உயிர்ப்பியும் கர்த்தாவே, எங்களை உம்மிடமாய் திருப்பும் கர்த்தாவே, நாங்கள் திரும்புவோம் கர்த்தாவே, என் பலவீனங்களை மன்னியும் கர்த்தாவே, அவைகள் எல்லாவற்றையும் கரங்களில் தாரும் தேவனே என்று கேட்போம். என்னை மீண்டும் உயிர்ப்பியும், மீண்டும் கட்டும், என் வாழ்க்கையை கட்டும், என் வாழ்க்கையை உயிர்ப்பியும், நான் இழந்த எல்லாத்தையும் எனக்கு தாங்க சுவாமின்னு கேளுங்க. இருந்தவைகளையும் இழந்தவைகளையும் என் கரங்களில் தாரும் சுவாமி. நான் உமக்காக நிற்கணும் சுவாமி, உமக்காக மீண்டும் எழுந்து நிற்கணும் சுவாமி. மீண்டும் உடைய நாமம் என்ன என்பதை நான் மகத்துவங்களை பேசணும் கர்த்தாவே. இது எத்தனை பெரிய ஆச்சரியமான தேவன் என்பதை நான் கேள்விப்பட்டதல்ல, எனக்கு சொன்னதல்ல. என் சொந்த அனுபவத்தில் நான் அதை சொல்ல வேண்டும், என் சொந்த அனுபவத்தில் நான் அதை பார்க்க வேண்டும், என் சொந்த அனுபவத்தில் அதை நான் அனுபவமாக்கிக் கொள்வதற்கு ஆண்டவர் எனக்கு உதவி செய்யுங்க. எரேமியாவுடைய நாட்களில் எப்படி நீ அதை செய்து அதே போல எனக்கு செய்யுங்க, எனக்கு அதை செய்யுங்க. என் கதறல்கள் எல்லாம் மாறி எல்லாம் துதியின் சத்தமாய் மாறட்டும் கர்த்தாவே. அந்த துதியின் சத்தம் எனக்குள்ள எழும்பட்டும் என்று ஆண்டவருடைய கரத்தில் கேளுங்கள். இன்றைக்கு இருந்தவைகளையும் இழந்தவைகளையும் மீண்டும் நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு
கர்த்தர் வாசல்களை திறக்கட்டும், அற்புதங்களை செய்யட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். தேவனே, அப்படியே உடைய கிரியைகளை கர்த்தர் காண்பித்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனுடைய அனுக்கிரகமும் தேவனுடைய பிரசனமும் தேவனுடைய ஒத்தாசை உடைய பிள்ளைகளோடு கூட நிச்சயமாய் கூட இருந்து வழி நடத்தும்படியாய் அப்பாவுடைய சமூகத்தில் தாழ்த்தி ஜெபிக்கிறோம். மகத்துவமான நன்மைகளை காண்பதற்கு ஆண்டவருடைய அனுக்கிரகம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். May God bless you. God be with you. Amen.